குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை, மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருவண்ணாமலை, நேஷ்னல் ஹெல்த் மிஷன் ஸ்கீமில் வந்துட்டு வேலை போட்டிருக்காங்க மெடிக்கல் ஃபீல்டு சைடில். அதனால் யார் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன கல்வி தகுதி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தேசிய நலவாழ்வு குழுமம் திருவண்ணாமலை மாவட்டம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து எம்எல்ஹெச்பி. அதுக்கு என்னென்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுக்கணும். மொத்தம் பணியிடங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14. ஓகேங்களா. டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அப்படின்னா ஜென்ரல் நர்சிங் சொல்லுவாங்களா, அது முடிச்சுக்கணும். ஃப்ரம் கவர்மெண்ட்டில் முடிச்சுக்கலாம், அல்லது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் நர்சிங் காலேஜ் எதில் வேணால் முடிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 50க்கு கீழே இருக்கணும். சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 அது இருக்கணும். அந்த கல்வி தகுதி இருந்தால் என்னைக்குள்ள அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 23/4/2025. அது வந்து உங்களுக்கு முடிஞ்சுன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா நேரையே கொண்டே அனுப்பிச்சுடலாம். எந்த இதுக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி கேட்டுருக்கேன். என்னென்ன அனுப்பணும்னா, பட்டப்படிப்பு டிகிரி முடிச்சுப்பீங்களா அந்த சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, சாதி சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்ட, மூன்றாம் பாதி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் வச்சு அனுப்புங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணிபுரிஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வாங்கி, எங்கே ஒர்க் பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் சமர்ப்பிக்கலாம். தனியார் மருத்துவமனையில் பணிபுரிஞ்சிங்கன்னா அதை இணை இயக்குநர்கிட்ட சான்று வாங்கி சமர்ப்பிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பினா கௌரவ செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை 606601. இந்த அட்ரஸ்க்கு 3/4/2025 5 மாலை 5 மணிக்குள்ள நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாக. நீங்கள் இப்போ லாஸ்ட் டேட்டில் இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்படுறீங்க அல்லது பார்க்குறீங்கன்னா நேரையே கொண்டே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் உங்களுக்கு டிலே ஆகாது. போஸ்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக டிலே ஆயிரும். அதனால் நீங்கள் அதை அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி பிடிஎஃப்லேருந்து கீழே போதும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அது மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.